வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட் எபிசோட் 13. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் புக் ரீடிங்கோட பெனிஃபிட்ஸ், புக்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றிலாம் சொல்ல போகிறோன்னு கேட்டிங்கன்னா நோ. அதுக்குன்னு சில டெடிக்கேட்டடான வேறு நல்ல சேனல்ஸ் இருக்குது, அங்கே போய் பார்த்துக்கலாம். அப்போ எதுக்கு ப்ரோ இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, புக்ஸோட மார்க்கெட், அதோட ஆடியன்ஸ், அதில் இருக்கிற சில ப்ராக்டிசஸ் எல்லாமே மற்ற ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட்டை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது. அண்ட் இஃப் யூ டோன்ட் நோ, புக் ரீடிங் அண்ட் புக் ரைட்டிங் ரெண்டுமே ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். இன்னைக்கு அதோட டிஃப்ரென்சஸ் பற்றின ஒரு கேஷுவலான உரையாடலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. லெட்ஸ் கோ டு த ஷோ. இந்த டாபிக் பற்றி நான் இன்னைக்கு பேசி வீடியோ போடுறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளின்னு சொல்லணும்னா அது இந்த கமெண்ட் தான். என்னதான் ஆரம்பத்தில் சுட்டி விகடன், சிறுவர் மலர், டிங்கிள்னு ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த புக் ரீடர்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நேம் வந்தது காலேஜ் டைம்ஸில் தான். என்னோட காலேஜுக்கு போயிட்டு வர டைம் அப் அண்ட் டவுன் 2 hours ஆகும். இந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ண ஒரு ஹாபி. அதுக்கப்புறம் ஹாரர், ஃபிக்ஷன், ரொமான்ஸ், ஈவன் செல்ஃப் ஹெல்ப்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஜான்ரீஸ் கவர் பண்ணியாச்சு. இந்த மொத்த ஜேர்னியோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு 120, 130 புக்ஸ் வரைக்கும் என்கிட்ட இருக்கும். ஆனால் அதில் படித்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 40-45 புக்ஸ் தான் நான் கம்ப்ளீட்டாக படித்ததுன்னு சொல்லலாம். மிச்ச புக்ஸ்லாம் நான் ஏதோ ஒரு ரீசனுக்காக வாங்கியிருப்பேன், படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். பட் அந்த புக்கை என்ன பெருசாக இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காது, இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பேன். சொல்லப்போனால் புக்கு வாங்குறதும் புக்கு படிக்கிறதுமே 2 தனித்தனி ஹாபி தான். இதையே நிறைய பேர் ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுப்பாங்க. இப்போ என்கிட்ட இருக்க இந்த புக்ஸை எவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கேன் அண்ட் எவ்வளோ புக்ஸ் இருக்குன்ற ஒரு ரேஷியோ படி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 33-35 ரஃப்லி அந்த நம்பரில் தான் வருது. இந்த நம்பர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர். ஏன் அப்படின்னா, புக்கு வாங்கி படிக்காமல் இருக்க நிறைய பேர்கிட்ட இந்த ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மோர் ஆர் லெஸ் 30-40% தான் they have read. ஒரு புக்கை ஆவரேஜாக நான் 200 rupeesன்னு வச்சா கூட என்கிட்ட இருக்க பேலன்ஸ் புக்கெல்லாம் கணக்கு போட்டோன்னா ஒரு 18,000-19,000 வரைக்கும் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இருக்க பொருளாதாரத்தில் இந்த மாதிரி பண்ணலாமா? இப்போவும் ஐ ரீட் புக்ஸ், ஐ லவ் டு ரீட் புக்ஸ். பட் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால எனக்கு டெடிக்கேட்டடாக அதுக்கான ஒரு டைம் கொடுக்க முடியல. பீயிங் அ மல்டி பேஷனேட், இது ஒரு பெரிய டவுன் சைடுன்னு கூட சொல்லலாம். ஸோ ட்ராவல் அப்போ மட்டும் புக்ஸ் தான்ற ஒரு மோட்டிவை செட் பண்ணிக்கிட்டேன். அதனால் எப்பப்பெல்லாம் நான் ட்ராவல் பண்ணுறனோ அந்த டைம்லலாம் என்கிட்ட இருக்கிற இன்கம்ப்ளீட் புக்ஸ் ஒன்றுனா எடுத்துகிட்டு போய் இப்போ படிக்கிற ஒரு டார்கெட் தான் செட் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட் பார்க்க எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என் சர்க்கிளில் இருக்கிற சில புக் லவர்ஸ் கிட்ட நான் ஒரு கேஷுவலான ஒரு கான்வர்சேஷனல் சர்வே எடுத்தேன், அஃப்கோர்ஸ் வித் தேர் கன்சென்ட். அந்த கான்வர்சேஷன்லேருந்தும் எனக்கு நிறைய இன்சைட்ஸ் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சில ப்ராக்டிசஸும் எனக்கு கிடச்சிது. அதெல்லாம் பற்றி இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். நான் மோஸ்ட்லி புக்ஸ் வாங்குறது எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று ஓல்டு புக் ஸ்டால்ஸாக இருக்கும், இல்லைனா சில புக் ஃபேர்ஸாக இருக்கும். இந்த 2 இடத்துல தான் ட்ரெடிஷ்னல் புக் மார்க்கெட்டோட எந்த ட்ரிக்ஸோ டாக்டிக்ஸோ இருக்காது. அட் த சேம் டைம் சீப்பர் ப்ரைஸாகவும் கிடைக்கும். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ். ஏன்றது இந்த வீடியோவில் போக போக உங்களுக்கே புரியும். பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு என்ன மாதிரி புக்ஸ் வாங்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் ஜான்ரேன்ற ரெக்குயர்மெண்ட்டும் எனக்கு இல்லை. லெட் த புக் ஃபைண்ட் மீன்ற ஒரு மோட்டிவோட தான் நான் யூஸ்வலாக போகிறேன். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பட் அந்த ஜட்மெண்ட் இல்லாமல் நம்மளால் ஒரு புக்கை வாங்குறது நியர்லி இம்பாசிபிள் தான். இல்லை ப்ரோ, நான் கண்டென்ட்ஸ் தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், எனக்கு கவர் இமேஜஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு சொல்கிற ஆளாக நீங்கள் இருக்கீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், கடைசியாக எப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு புக் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொவைடட் உங்களுக்கு அந்த புக்கை யாரும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, உங்களோட ஃபேவரட் ஆத்தர் லைனப்பில் இருந்தோ இல்லை பப்ளிகேஷன் லைனப்பில் இருந்தோ அந்த புக்கு இருக்கக்கூடாது. ரேண்டமான ஒரு புக், நீங்கள் ஒரு ஸ்டால்க்கோ இல்லை ஒரு ஸ்டோருக்கோ போயிட்டு அந்த புக்கை நீங்களாக பார்த்து வாங்கியிருக்கணும். புக் ஸ்டோர்ஸ், புக் ஃபேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி. அங்கே நான் சொன்ன இந்த எந்த கன்ஸ்டன்ஸும் இல்லாமல் கவர் இமேஜும் பார்க்காம நான் ஒரு புக்கு வாங்குவேன்னு சொல்கிறது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். அப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த புக்கோட கவர் இமேஜ், டெக்ஸ்ட் ஆர் சினாப்சிஸ் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி கொடுக்கணும். அந்த கியூரியாசிட்டி தான் என்னை அந்த புக்கை வாங்க வைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய டெசிஷன் மேக்கராக அந்த இடத்துல இருக்கும். இதை ஏன் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இது ஒரு குளோபல் ட்ரெண்ட் அண்ட் மேஜர் பப்ளிகேஷன்ஸ் எல்லாருமே இதை ரொம்பவே கிளியராக புரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ இருக்க டைமில் யூடியூப் வீடியோஸுக்கு வேறு மாதிரி தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ரிசர்ச் போதோ, அதே மாதிரி தான் ஒரு ஆத்தர்கிட்டேருந்து பப்ளிகேஷன்ஸ்க்கு ரைட்ஸ் வந்த உடனேவே இந்த கவர் இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட்டுக்கான செப்பரேட்டான ஒரு ரிசர்ச் ஆரம்பிச்சிரும். இட் வில் டேக் ஈவன் மந்த்ஸ் டு கம்ப்ளீட். புக் படிக்கிற நிறைய பேர் ஒரே புக்குக்கு வேறு கவர் இமேஜஸ் இருக்கிற ஒரு ட்ரெண்டை நீங்கள் பார்த்துருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ரவீந்தர் சிங்கோட ஐ டூ ஹேட் அ லவ் ஸ்டோரிக்கு நான் பார்த்தே 3 கவர் இமேஜஸ் இருந்திருக்கு. சரி, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ப்ரோ, என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர் இமேஜ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் நம்ம மேலே பார்த்த மாதிரி புக்ஸை வாங்கி மட்டும் வைக்கிறதுக்கு ஒரு ஹாபி இருக்குன்னு சொன்னல, அந்த ஹாபியோட பெரிய கான்ட்ரிபியூட்டர். நிறைய பேர் அந்த புக்கை பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்க, அந்த புக்கை வாங்குறாங்க. பட் படிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பப்ளிகேஷன்ஸ்க்கும் யூனிட் சேல் ஆனால் போதும், நீங்கள் படித்தா என்ன படிக்கலைன்னா அவங்களுக்கு என்ன போச்சு. ரெண்டாவது விஷயம் ப்ரைஸிங். புக் ஸ்டோரில் ஒரு புக்கு எங்கே பிளேஸ் ஆகணுன்றது கிட்டத்தட்ட ரியல் எஸ்டேட் மாதிரி தான்.
ஃப்ரண்ட் ஷெல்ஃப்ஸ் ஆர் இந்த ஹைலைட்டட் டிஸ்பிளேஸ்லலாம் வைக்கணும் அப்படின்னா பப்ளிகேஷன்ஸ் ஹேஸ் டு பே மோர் கமிஷன் டு த ரெஸ்பெக்டிவ் புக் ஸ்டோர். இந்த கமிஷனை நம்ம வாங்குற புக்ஸ் வழியாகவே அவங்க அந்த லாபமாக எடுத்துப்பாங்க. இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிகேஷன் அதிகமான புக்ஸை சேல் பண்ணணும்னு நினைக்கிற டார்கெட்டுக்கு பையர்ஸ் ஆர் பேயிங் மோர் ப்ரீமியம். ஒரே புக் வேறு வேறு ஸ்டோர்ஸில் வேறு ப்ரைஸிங்கில் கிடைக்கிற ட்ரெண்டை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தட் இஸ் அ ப்ரைம் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் புக் ஸ்டோர் ரியல் எஸ்டேட். இந்த புக் ஸ்டோர் ரியல் எஸ்டேட் கான்செப்டை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா இ-காமர்ஸ். அதில் ஒரு பெரும் புள்ளி தான் அமேசான். அமேசான் ஒரிஜினலாக ஸ்டார்ட் ஆனது புக்ஸ்க்காக மட்டும்தான். ஜெஃப் பெசோஸ் டைரெக்டாக போய் புக்ஸை டோர் டெலிவரி பண்ண ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. அமேசான் அண்ட் அதர் ரீட்டெயிலர்ஸ்லையுமே இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் ப்ரையாரிட்டைசேஷன் ஃபார் ஃப்ரண்ட் ரோஸ்ன்ற ஒரு டிஜிட்டல் ரியல் எஸ்டேட் நடந்துட்டு தான் இருக்குது. பட் அது இந்த ட்ரெடிஷ்னல் ரியல் எஸ்டேட் அளவுக்கு பெருசாக இல்லை. அண்ட் எனக்கு நினச்ச ஒரு புக்கை நான் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஈஸியாக வாங்க முடியுன்ற ஒரு கன்வீனியன்ஸை இது கொடுக்குது. இங்கே இன்னொன்று ஒரு பெனிஃபிட் இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த புக்கை படித்தவங்க அதே புக்கு கீழே அதோட ரிவ்யூஸையும் போட்டுடுறாங்க. அது சம்டைம்ஸ் புது புக்கை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டூலாகவும் யூஸ் ஆகுது. என்னதான் ஆன்லைன் புக் பையிங்க்கு நான் இவ்வளோ பெனிஃபிட் சொன்னாலும் ஐ டோன்ட் பர்சனலி ப்ரிஃபர் தட் அன்டில் தட்ஸ் த லாஸ்ட் ஆப்ஷன் அவைலபிள். எனக்கு ஒரு புக்கு நான் தேடுறேன், எனக்கு அது வேறு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நான் அமேசானோ இல்லை வேறு சில புக் செல்லர்ஸ் கிட்ட நான் போகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுற அந்த ஓல்டு புக் ஸ்டோரில் இருக்க அங்கிளுக்கு என்ன நல்லா தெரியும் த்ரூ ரெகுலர் பர்ச்சேசஸ். அங்கே ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் உருவாகும் அண்ட் ஐ ப்ரையாரிட்டைஸ் தட் அ லாட். என்னோட டேஸ்ட் தெரிஞ்சு அங்கே ஒருத்தர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற புக்ஸை நான் படிக்கிறதுக்கான சான்சஸுமே ரொம்ப அதிகம். கேகே நகர் ஆர் அசோக் நகர் ஏரியாவில் இருக்கீங்கன்னா நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பேரே இப்போ நூல் பாண்டியன் தான் அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் பயங்கர புக் லவராக மாறி இப்போ அவர்கிட்ட இல்லாத புக்ஸே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஹி ஹேஸ் அ லாட் ஆஃப் கலெக்ஷன். ஈவன் ரீசெண்ட் டைம்ஸில் யூடியூப் இன்டர்வியூஸ்லாம் எடுத்து அங்கிளை பயங்கரமாக ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டாங்க. நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு புக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஒரு லைக் மைண்டட் பர்சனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே ஹோல்சமாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு புக் ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே போகும்போது நீங்கள் வெறும் கையோடு திரும்பவும் மாட்டீங்க. பேசிட்டே சொந்த கதைக்குள்ள போயிட்டேன். இப்போ இந்த கதைக்கு வருவோம். இந்த லோக்கலைஸ்ட் ரெக்கமெண்டேஷன் எப்படி எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்றேனோ அதே போல நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை ரொம்ப பிடிச்சவங்களோ சொல்ற புக்ஸை நம்ம படிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த ட்ரெண்டை குளோபலாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ஆர் ஈவன் யூடியூப் கூட ஒரு பெரும் புள்ளின்னு சொல்லலாம். இதில் புக் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டே கிரியேட் ஆயிருக்கு. டிக்டாக் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்த டைமில் தான் இந்த புக் டாக்ன்ற ஹேஷ்டேக் உருவாச்சு. இது ரொம்பவே ஒரு நீஷ் கிளப்னு கூட சொல்லலாம். புக்கை படிக்கிறவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புக்ஸை ஒரு ரிவ்யூ மாதிரி ஒரு வீடியோ போடுவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் அந்த புக்ஸை வாங்கி படிக்கவும் செஞ்சுருக்காங்க. இந்த ட்ரெண்டில் என்ன ஒரு அழகுனா, இப்போ நம்ம ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி பெரும்பாலானோர் வச்சிருக்கிற புக்ஸில் ஒரு 35 to 40% தான் படிக்கிறாங்க. பட் இந்த புக் டாக் ரெக்கமெண்டேஷன் மூலமாக வர புக்ஸை ஆல்மோஸ்ட் 80%க்கு மேலே அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, புக்ஸை வாங்குறது மட்டுமே ஒரு ஹாபின்னு பண்ணுறது இங்கே குறையுது. அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் வாங்குற புக்ஸை படிக்கவும் ஆரம்பிக்கிறீங்க. தட் இஸ் அல்டிமேட்லி த கோல். இந்த புக் டாக் ஒரு யூடியூப் ரிவ்யூஸில் வர புக்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா முக்கால்வாசி அண்டர் ரேட்டட் ஒரு அன்னோன் புக்ஸாக தான் இருக்கும். நான் ஒரு புக்கு படிக்கிறேன், ரொம்ப பாப்புலர்லாம் இல்லை, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அதை பற்றி பேசுகிறேன். என்ன ஃபாலோ பண்ணுறேன், எஸ்பெஷலி வித் சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புளுக்கு இந்த சஜஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அவங்க அந்த பர்டிகுலர் ஜான்ரேயில் எதுக்கு தேவையில்லாமல் போய் ஃபுல்லாக தேடணும், நான் இந்த புக்கை டைரெக்டாக படிச்சிடறேன்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கவும் செய்கிறாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் 100% ஆஃப் த டைம்ஸ் அந்த புக்கை அவங்க படித்து முடிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நான் கம்ப்ளீட் பண்ண 40 புக்ஸ்லையுமே ஆல்மோஸ்ட் 20-25 புக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னோட சீனியர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் என்னோட ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சர் யாராவது சொன்ன புக்ஸாக தான் இங்கே இருந்திருக்கு. எல்லா இன்ஃப்ளூயன்ஸிங்கும் தப்பு இல்லைன்னு தோணுமே. இந்த புக் டாக் ட்ரெண்ட் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு புக் புதுசாக ரிலீஸ் ஆகுது, இட்ஸ் ஜென்யூன்லி குட், அதோட ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் சேல்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னா பெரும்பாலான புக் டாக் ரிவ்யூவர்ஸ் இந்த புக்கை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா, கேண்டில் இந்த வின் மாதிரி இந்த புக் டாக் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் யாருமே இந்த புக்கை கண்டுக்க மாட்டாங்க. அண்ட் செகண்ட் வேவ் ஆஃப் சேல்ஸ் எல்லாமே பயங்கரமாக அடி வாங்கும். தென் ஆல்மோஸ்ட் இந்த புக் ஒரு அண்டர் ரேட்டட் டேகை வாங்குற டைமில் திரும்ப இந்த புக் டாக் ரிவ்யூவர்ஸ் இதை பாப்புலரைஸ் பண்ணி பேர் வாங்குறாங்க. இங்கே புக் ஆத்தருக்கோ இல்லை அந்த பப்ளிகேஷனுக்கோ பெரிய நல்ல விஷயம் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் இல்லை. ஆனாலும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த புக் டாக்ன்றது ரொம்ப ஒரு நீஷான கிளப் தான் அண்ட் வித் வெரி மினிமல் ஆடியன்ஸ். அதனால இந்த ட்ரெண்ட் இன்னும் எந்த வகையிலையும் நெகட்டிவாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கலை. ஸோ வி ஆர் இன் அ சேஃப் ஸ்பேஸ். என்னதான் ரிவ்யூஸ், ரெக்கமெண்டேஷன் இந்த புக் டாக்னு சொல்லி பயங்கர எஃபிஷியண்ட்டாக ஸ்மார்ட்டாக நம்ம ஒரு புக்கை வாங்கி படிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் இந்த புக்கை வாங்கி படிக்கிறதுன்றது ஒரு கம்பைன்ட் அண்ட் ஒரு ஹோல்சம் ப்ராசஸ். ஒரு புக் ஸ்டோருக்கு போய் வேறு செக்ஷனில் அலைஞ்சு இந்த புக்கு நல்லா இருக்கும்னு நினச்சி அதை வாங்குற அந்த ஹோல் ப்ராசஸ் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். அந்த புக்கை நான் படித்து அது எனக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராசஸை எப்படி இந்த டிஜிட்டல் ட்ரெண்டுக்கு விட்டு கொடுத்துட முடியும்? பப்ளிஷிங் கம்பெனிஸும் பிரிண்டர் கிடைச்ச உடனே மோர் தென் த மார்க்கெட் ரெக்குயர்மெண்ட் பிரிண்ட் அடித்து தள்ளிடுறாங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எவ்வளோ அதிகமாக பிரிண்ட் பண்ணுறாங்களோ அதுதான் பெர் புக்கோட பிரிண்டிங் காஸ்ட்டை ரொம்பவே கீழே குறைக்கும்.
இந்த புக்ஸ்லாம் அவங்க நெனச்ச அளவுக்கு சேல்ஸ் ஆகிட்டா ஓகே. சேல்ஸ் ஆகல அப்படின்னா, அது போய் வேர் ஹவுஸ்ல சும்மா தான் உட்கார போகுது. இந்த வேர் ஹவுஸ்க்கு திரும்ப போற புக்ஸ்லாம் தான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு புக் ஃபேர்ஸாவும், இல்ல 1 கேஜி புக்ஸ், பாக்ஸ் புக்ஸ்ன்ற மாரி சேல் ஈவென்ட்ஸ்க்கு வரவும் செய்யும். இப்படி விக்காத புக்ஸ்லாம் தான் மோஸ்ட்லி இந்த சேல் ஈவென்ட்ஸ்ல போடுவாங்க. நீங்க உண்மையாலேயே படிப்பீங்க அப்படின்னா வாங்கி வைக்கலாம். இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன். சேல் போடுறாங்களேன்றதுக்காக வாங்காதீங்க. உங்களுக்கு வாங்கணுன்ற டைம்ல சேல் இருக்குன்னா, அத யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பெட்டர் சாய்ஸா வந்து முடியும். ஸோ ஓவராலா என்ன சொல்ல வரேன்னா, கலெக்டிவா ஒருத்தருக்கு ஒருத்தர் நாலேட்ஜ் ஷேர் பண்ற மாரி, உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல புக்ஸையும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அப்படி வாங்குற புக்ஸ படிக்கிறதுக்கான சான்சஸுமே ரொம்ப அதிகம். நீங்க உங்களோட புக் ரீடிங் ஜர்னியவே இப்ப தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, மை ரெக்கமெண்டேஷன் இஸ் டூ ஸ்டார்ட் வித் ஒன் புக். ஆரம்பத்திலேயே சேல் ஈவென்ட் ஆர் புக் ஃபேர்ன்ற மாரி இடத்துக்குலாம் போகாதீங்க. அண்ட் மை பர்சனல் ஃபேவரட் ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோ டு லைப்ரரிஸ். லைப்ரரி போறதுல நெறைய நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னா, உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க அதுலேருந்து ஒரு நல்ல புக்க சூஸ் பண்ணி படிக்கலாம். யூ வில் கெட் மோர் ஃப்ரெண்ட்ஸ், லைக் மைண்டட் ஆர் புக் ரீடிங் கிளப்ஸ் மாரிலாம் கூட நெறைய இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லைப்ரரியில நீங்க எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். இது என் புக், இத நான் எப்ப வேணாலும் படிச்சுப்பேன்ற ஆட்டிட்யூட்ல இருந்து, இந்த புக்க நான் இந்த டேட்டுக்குள்ள படிச்சு முடிச்சு குடுத்தாகணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோட புக் ரீடிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பயங்கர கிக் ஸ்டார்டராக யூஸ் ஆகும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸை எம்ப்ரேஸ் பண்ணுங்கள். புக்ஸ் மட்டும் போதும்னு ஐசோலேட் ஆகிக்காம அதை சுற்றி இருக்க ஆக்டிவிட்டீஸ் லைக் புக் ரீடிங் கிளப்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஜாலியாக இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோக்காக நான் இவ்வளோ ரிசர்ச் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை இவ்வளோ பேர்கிட்ட பேசினதாக இருக்கட்டும், இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ரொம்ப நாள் கழிச்சு ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் த்ரூ கால். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே இந்த வீடியோ எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. த்ரூ அவுட் த மேக்கிங் அண்ட் எல்லா ப்ராசஸுமே சேர்த்து சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிச்சது ஏன் பிடிக்கலன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்து யாராவது புக் ரீடிங் ஆர் புக் பையிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ். என்னதான் புக் ரீடிங்கும் புக் பையிங்கும் தனித்தனி ஹாபின்னு சொன்னாலும் இது ரெண்டுமே ரொம்ப நல்ல ஹாபி. இன்ஃபேக்ட் லைக் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு நாள் நமக்கு அது ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணும். அந்த ஒரு ஹோப்போட இந்த வீடியோ இங்கே முடிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய் பாய். நல்லா தான் இருக்குது, பட் வேணாம்.